போட் கிளப் ரோட்ல அவனையும் ரொக்கோவையும் பார்த்தேன். 2 பேரும் ஏதோ சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். சண்டையா? சண்டை மாதிரி தான் தோணுது. உன்னை பத்தி ஏதோ பேசிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இதை பார், நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. போன தடவை தப்பிச்சிட்டா, அடுத்த முறை யாடி மிஸ் ஆகாத. அதுக்கு நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். அவன் ஒரே நிமிஷத்துல உயிரை விடுறதை விட ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் உயிரோட இருக்கும்னு நினைக்கணும். அதுக்கு ஒரு பிளான். என்ன பிளான்? அதை நான் நேரில் சொல்கிறேன். சரி, நீ எதுக்கும் ஜாக்கிரதையாயிரு. ஓகேப்பா, பாய். ஆ, ஸ்ரீநிதி, வாங்கம்மா, வாங்க உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நடந்ததையெல்லாம் மறந்துட்டு நீ என்ன அம்மான்னு கூப்பிட்டது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இந்தாம்மா. என்னம்மா அது? ரவா லட்டுமா, புள்ளத்தாச்சி பொண்ணு என் கையாலேயே செஞ்சு கொண்டு வந்தம்மா. உங்களுக்கு எதுக்குமா வீண் சிரமம்? இதுல என்னம்மா சிரமம் இருக்கு? என் பொண்ணுக்கு செய்யற மாதிரி செஞ்சேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. சௌந்தர்யா எப்படி இருக்காங்க? வேற வேலைக்கு போறதா கேள்விப்பட்டேன். ஆமாம்மா, ஏதோ ஒரு வேலைன்னு போய்கிட்டு இருக்கா. என்ன இருந்தாலும் இங்க வேலை பார்த்த மாதிரி வருமா? கல்யாணத்துக்கு அப்புறம் வேலையை விட்டுடுவாமா. சௌந்தர்யா இப்போது கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்களா இல்ல? சம்மதிச்சிட்டாமா. சௌந்தர்யா இப்ப புது ஆளா மாறிட்டாமா. சந்தோஷமா இல்லைன்னாலும் நிம்மதியா இருக்கா. அவ சம்மதிச்சுதான் இந்த கல்யாணத்தையே ஏற்பாடு பண்ணேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கல்யாணத்துக்கு ஏதாவது உதவி வேணா என்கிட்ட கேளுங்க. ஒன்னும் வேண்டாமா. கடவுள் புண்ணியத்துல நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருக்காரு. எல்லா வேலையும் செஞ்சு செலவையும் அவரே பாத்துக்கிறாருமா. இந்தாம்மா, இந்த பத்திரிக்கை கூட அவர்தாம்மா அடிச்சு கொடுத்தாரு. சௌந்தர்யா ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான். அந்த சந்தோஷத்துலதாம்மா நானும் இருக்கேன். அது உங்க முகத்திலே தெரியுது. அப்ப நான் புறப்படட்டுமாமா? ஆ, கல்யாணத்துக்கு கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வரேன். நான் வரட்டுமா? என்ன சார், எதை செலக்ட் பண்றதுன்னு ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கா? உங்க ஷோரூம்ல இருக்கிற எல்லா டிசைனுமே ரொம்ப நல்லா இருக்கு. சார், டைல்ஸ் உங்க வீட்டுக்கா இல்ல ஆபீஸ்க்கா? வீட்டுக்கு தான். சார், உங்க வீட்டு வால் கலரை டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல செலக்ட் பண்ணிக்கலாமே. எஸ், ஆக்சுவலி நான் ஐவரி கலர்ல வால் டிசைன் பண்ணலாம்னு இருக்கேன். ஐவரி கலரா? அங்க நிறைய டிசைன் இருக்கு, பார்க்கலாமா? அங்கேயா? வாங்க சார். சார், இவர்தான் எங்க எம்டி. டாக்டர் கண்ணப்பன், நீங்களா? நீங்க எப்படி இங்க? நான் தான் இந்த கம்பெனியோட இன்சார்ஜ். என் ஃப்ரெண்டு தான் இந்த கம்பெனிக்கு எம்டி. உங்களை இப்படி பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்ணப்பன். என்ன டாக்டர் நீங்க? நான் இப்ப நல்லபடியா இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தானே. சார், இவர் உங்களுக்கு தெரியுமா? ஆர்த்தி, நான் இன்னைக்கு ஒரு மனுஷனா நடமாடிக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணமே இவர் தான். ஆமா, என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்க டாக்டர்? அவர் வீட்டுக்கு டைல்ஸ் வாங்க வந்திருக்காரு. அப்படியா? உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ சொல்லுங்க, நான் ஃப்ரீயா உங்க வீட்டுக்கு டெலிவரி பண்ண சொல்றேன். ஆர்த்தி சார், சாருக்கு என்ன டிசைன் வேணுமோ கேட்டு இமிடியேட்டா டெலிவரி பண்ணுங்க. அமௌண்ட் என் அக்கௌண்ட்ல எழுதிக்கிறேன். இருங்க இருங்க இருங்க, என்னங்க இது? நீங்க எதுக்கு ஃப்ரீயா தரீங்க? இத பாருங்க கண்ணப்பன், இது பிசினஸ். ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் அப்புறம் தான். எக்ஸ்கியூஸ் மீ சார். டாக்டர், நீங்க செஞ்ச உதவிக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இது சின்ன விஷயம், மறக்காதீங்க. கண்ணப்பன், நான் உங்களுக்கு செஞ்சது என்னோட தொழில், என்னோட வேலை. கடமையை செஞ்சதுக்கு போய் பலனை எதிர்பார்க்கறது ரொம்ப தப்பு. என்ன பொறுத்த வரைக்கும் இது தப்பு இல்லை டாக்டர். காப்பாத்தின கடவுளுக்கு நன்றியை காணிக்கையா செலுத்துற மாதிரி தான் இதுவும். கண்ணப்பன், உங்க ட்ரீட்மெண்ட்டே சுந்தர சார் கிட்ட பணம் வாங்கிட்டு தான் செஞ்சேன். நான் ஒன்னும் சும்மா பண்ணல. அந்த துரோகியோட பேரை சொல்லாதீங்க டாக்டர். அவன் செஞ்சது பரிகாரம், நான் அப்படி இல்லை.
அவனோட சேர்த்து என்ன பேசாதீங்க. உங்களுக்கு இன்னும் சுந்தர் சார் மேல இருக்கிற கோவம் தீரவே இல்லை, அப்படிதானே? என் உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த கோவம் தீராது டாக்டர். யார் ஆர்த்தி போன்ல? சார், ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணாரு. சரி, உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ ஆர்த்தி கிட்ட சொல்லுங்க. பாருங்க கண்ணப்பன், ஃப்ரீயா தரதா இருந்தா எதுவுமே வேண்டாம். உங்களை பார்த்த சந்தோஷமே எனக்கு போதும். சரி, உங்களுக்காக கம்பெனி ரேட்டுக்கே டைல்ஸ் தரேன். ஆனா டெலிவரி பண்றதுக்கு மட்டும் காசு வாங்க மாட்டேன். ஓகே, நீங்களே டிசைனை செலக்ட் பண்ணுங்க. ம். ருக்கு, ருக்கு, என்னடி? உன்னை தானே கேக்குறேன். அம்மா ப்ளீஸ், எனக்கு கொஞ்சம் தனியா விடுறியா? கண்ணை ஏதாவது சொன்னானா? அதெல்லாம் அந்த மனுஷகிட்டே கேட்டுக்கோ. என்ன விடு. என்ன ஏதுன்னு சொன்னதானே மண்ணி என்கிட்ட மேற்கொண்டு பேச முடியும். அந்த மனுஷனுக்கு பித்து பிடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேமா. என்கிட்ட முகம் கொடுத்து கூட அவர் பேசல. இந்த கல்யாணம் வேண்டாம், பிடிக்கலன்னு சொல்றாரு. ஏன் பிடிக்கலன்னு கேட்டா என்ன ஏதுன்னு ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. அந்த அரவிந்தியே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றாரு. இதுக்காம நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னே புரியல. இது வரைக்கும் அப்பா சொல்லிட்டு இருந்ததெல்லாம் அவரு சொல்றாரு. இப்படி எல்லாருமா சேர்ந்து பந்தாடினா நான் என்னதாம செய்ய முடியும்? நான் என்ன தலையாட்டி பொம்மையா? யார் என்ன சொன்னாலும் தலையாட்டிட்டு போறதுக்கு எனக்குன்னு ஒரு விருப்பம் இல்லையா? ஏமா அதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். நான் ஒரேடியா செத்து தொலைஞ்சாதான் நீங்க எல்லாம் நிம்மதியா இருப்பேன். அசடு, என்ன பேச்சு பேசுற? கண்ணனுக்கு இன்னும் உங்க அப்பா மேல நம்பிக்கை வரல போல இருக்கு. அதான் அவன் தயங்குறான். ஆனா கண்ண மனசுல நீதாண்டி இருக்க, நீ மட்டும்தான் இருக்க. ஏமா ஒரு பொண்ணு நானே இவ்வளவு போல்டா இருக்கும்போது அவருக்கு என்னமா? மொத்த எல்லா விஷயத்திலயும் காட்டுற தைரியத்தை என் விஷயத்திலயும் கொஞ்சம் காட்டலாம்ல? கண்ணனுக்கு எல்லாமே மண்ணிதான். மண்ணி சொல்றதான் வேத வாக்கு. அவ சொன்னா கண்டிப்பா கேட்பான். நான் நாளைக்கு மண்ணியண்ட போய் இத பத்தி பேசுறேன். இல்லம்மா, இந்த விஷயத்துல யாருமே அவர் கம்பல் பண்ண முடியாது. அவர் மாறுவாருன்னு எனக்கு தோணல. தானா முடிவு பண்ணி பேசுறதுல உங்க அப்பாவை மிஞ்சிடுவ போல இருக்கே. நான் தான் சொல்றேன்ல, அழாதடி. அம்மா, நீதான் மாமி கிட்ட எப்படியாவது பேசி அவரை சம்மதிக்க வைக்க சொல்லணும். ப்ளீஸ்மா. நான் பார்த்துக்கிறேன். சாரி சார், யாரு? நம்ம கஸ்டமரா? இல்லை, அது வந்து நான் இவரோட ஃபேமிலி ஃப்ரெண்டு. ஃபேமிலி ஃப்ரெண்டா? நான் உங்களை பார்த்ததே இல்லையே. இல்லை, நான் இங்கே இல்லை, ஃபாரின்ல இருந்தேன். 28 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்திருக்கேன். குழந்தை என்ன பார்த்துட்டு இருக்க? ஓ, இந்த இது- போட்டோவியா? இந்த தடியன் இருக்கானே, இவன் தான் ஒரு காலத்துல சுந்தரத்தோட ஃப்ரெண்டு. இந்த பக்கத்துல இருக்கானே, இந்த ராஸ்கல் தான் என்னப்பா இருக்குவே. என்னம்மா, இல்லப்பா, இந்த போட்டோ இது உனக்கு சம்பந்தமில்லாத விஷயமாச்சே. இதெல்லாம் நீ எதுக்கு எடுக்கிற? போ, பத்து உன்னை சாப்பிட கூப்பிட்றா. ஏன்பா, எத்தனை தடவை சொன்னாலும் கேட்கவே மாட்டேளா? டேய், இவன் ஃப்ரெண்டு தானடா, அதை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தேன். கனகாரியமா இதை இவள்கிட்ட எடுத்து காமிக்கணுமா? சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறல. கீழே போங்க, பத்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கா சாப்பிட்றதுக்கு. வாங்க தாத்தா. ஆமா. என்னடா ருக்கு இன்னைக்கு கடைக்கு வந்தாப்பா. வந்து ஏன் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறேன்னு அழுது புலம்பிட்டா.
நான் சொல்லிட்டேன், நீ அந்த அரவிந்தியை கல்யாணம் பண்ணிக்கோ, அவன் தான் உனக்கு பொருத்தமானவன்னு. சரிதானப்பா? கண்ணா, இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியலடா. உன் ஆசை ஒன்றை கூட நிறைவேற்றி வைக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சேடா. தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன். அவசரத்தில் நீ என் பிள்ளை இல்லைங்கிற உண்மையை உங்ககிட்ட சொல்லியிருக்க கூடாது. என்னைக்கு அந்த விஷயத்தை உங்ககிட்ட நான் சொன்னேனோ அன்னைக்கே உன் மனசில் இருக்கிற ஆசையெல்லாம் தொடச்சு தூக்கி எறிஞ்சிட்டோ. இப்படா உன்னால எல்லாத்தையும் சகஜமாக பழக முடியறது? இல்லைப்பா, உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை. ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த விஷயம் எனக்கு தெரிய வந்திருந்ததுன்னா நான் உடஞ்சே போயிருப்பேன். முன்கூட்டியே நீங்கள் இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னதுக்கு உங்களுக்கு நான் தான் தேங்க்ஸ் சொல்கிறேன். அதை நினச்சி வேதனைப்படாதீங்கப்பா. அப்புறம் இன்னொரு விஷயம், ருக்குவை தான் மாட்டு பொண்ணு ஆக்கிக்கணும்னு அம்மா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறா. உங்ககிட்ட கேட்டால் முடியாதுன்னு கட்டாயமாக சொல்லிடுங்கப்பா. ஒப்படைச்சிட்டாரா? என்ன சுந்தரம் புள்ளைய ஒப்படைச்சிட்டாரா? நீங்க என்ன சொல்றீங்க? ஆமாமா, சுந்தரத்துக்கிட்ட வளர்ற கண்ணன் தான் கண்ணப்பனோட பையன். புருஷன் பிரிஞ்ச சோகத்துல அந்த பாவி மக சூர்யா இப்படி தன்னையே பத்த வச்சுக்குவான்னு தெரியாம போயிடுச்சு. புள்ள அனாதையா கிடந்துச்சு. அப்ப அந்த சுந்தரத்தோட பொண்டாட்டி பத்மஜாவுக்கும் புள்ள பிறந்துச்சு. ஆனா செத்தே பிறந்துச்சு. புள்ள செத்து போனது தெரிஞ்சா எங்க பத்மஜாவும் செத்து போயிடுவாளோன்னு நினைச்சு அந்த சுந்தரம் தான் கண்ணப்பனுக்கு பிறந்த புள்ளைய யாருக்கு தெரியாம எடுத்து கொடுக்க சொன்னாரு. எங்க புள்ளையும் அப்பாவும் பிரிச்சுட்டோமோன்னு மனசுக்குள்ள சின்னதா ஒரு வருத்தம் இருந்தது. இப்போ அது தீர்ந்து போச்சுமா. கண்ணப்பனை பார்த்தா ஆஸ்பத்திரி ஆயா விசாரிச்சேன்னு சொல்லுமா. நான் வரமா? வரேன்பா. பத்து காஃபி கொண்டு வரேன்னா? அம்மாடே. அப்பா, நான் கிளம்புறேன். ராகவன் எங்க? அவர் ஏதோ புது கிளைண்ட்டை பார்க்க காலையிலே கிளம்பிட்டாரு. சரி, ஜாக்கிரதையா போயிட்டு வாமா. அப்பா, நான் கிளம்புறேன். சரிம்மா. இந்தா. வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ருக்கு எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. ஆஃபீஸ் கிளம்பிட்டியா? ஆமா. இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா போலாம். என் கூட உள்ள வா. என்ன விஷயம்? உள்ள வா சொல்றேன். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பத்து, கண்ணனுக்கு உடம்பு சரியானது திருப்பதிக்கு வரேன்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன்டி. சீக்கிரமா போயிட்டு வந்துடும்டி. சரிண்ணா. சுந்தரம், ம். கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம்ப்பா. அம்மா, எனக்கும் சேர்த்து நன்னா பிரார்த்தனை பண்ணுவ. நாங்க போறதே உன் மனசு மாறணுங்கிறதுக்கு தான். என்ன சொல்றேள்? செக்கப்க்கெல்லாம் கரெக்டா போறியா? கரெக்டா போறேன். அடடே, அலமேலு வந்திருக்கா. அலமோ, வா 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 வா. அம்மா. வா வா, இப்பதான் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். அலமோ, வாமா. அலமு, வா வா வா, வந்து உட்கார். உட்காருமா. எவ்வளவு நாளா எடுத்து நீ இந்த ஆத்துக்கு வந்து ருக்கும் அழைச்சிட்டு வந்திருக்கலாமோன்னு அவளும் இங்க வந்து ரொம்ப நாளாயிடுத்தே. அவளை நிரந்தரமா அழைச்சிட்டு வரதை பத்தி பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன்.
பத்து இரண்டே உட்காந்துட்டு இருக்க, காஃபி எடுத்துன்னு வாயேன். ஆ, வா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாண்ணா. வேண்டாம் மணி, நீங்க உட்காருங்க. அலமோ, என்னது இது? வந்ததுலேருந்து பீடிகையோட பேசிட்டு இருக்கியே, ஏன்? உரிமை உள்ள விஷயத்தை பேசுறதுக்கு எதுக்கு நான் பீடிகை போடணும்? தங்கச்சிங்கிற உறவு சம்மந்தி உறவாகணும். எங்க ஆத்துக்காரே சொல்லிட்டார். அத பத்தி உங்கள்கிட்ட சொல்லி சம்மதம் வாங்கிட்டு போறதுக்காக வந்திருக்கேன். அலமோ, 18 வருஷமா பிரிஞ்சிருக்கிற 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்ததுன்னா அதை பார்த்து முதல்ல சந்தோஷப்படுறவன் நானாத்தாமா இருப்பேன். ஆனா ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறம் இருக்கிற கொஞ்ச நஞ்ச உறவும் விலகி போயிடுத்துன்னா அந்த வேதனையை என்னால் தாங்கிக்க முடியாதும்மா. ஒரு சொந்தம் கண்ணு கட்டுற தூரத்தில் இருக்கிறது மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுன்னா அதை அங்கே வச்சு பார்த்துதாம்மா சந்தோஷப்பட்டுக்கணும். அதை விட்டுட்டு கைக்கிட்ட கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டா அது கசந்துருமா. அலமோ, நாம இப்ப இருக்கிற மாதிரியே இருந்துருவோமே.